1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மற்றும் 13ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 9 மற்றும் 13ஆம் வசனம். கடவுள் ஒரு கேள்வியை எலியா தீர்க்கதரிசியை பார்த்து கேட்டார். எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? இங்கே உனக்கு என்னப்பா வேலை? எப்பொழுது இந்த கேள்வியை கேட்டார் என்றால், அது மிக ஒரு சுவாரஸ்யமான ஒரு ருசிகரமான ஒரு சம்பவம். கர்த்தருடைய ஜனம் கர்த்தரை மறந்து பாகாலை தெய்வமாக ஆராதிக்க தொடங்கிவிட்டது. அதற்கு காரணமாக இருந்தவர் அப்போது இருந்த ஆகாப் என்னும் ராஜா. அந்த ராஜா தன்னுடைய மனைவியின் சொற்படி வாழ்ந்து வந்த ஒரு மனுஷன். அந்த அம்மா பேர் ஏசபேல். அந்த அம்மா தான் இந்த ராஜாவையும் அந்த ஜனங்களையும் பாகாலை சேவிக்க தூண்டிவிட்டார்கள். அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் எலியா தீர்க்கதரிசி கர்மேல் பர்வதத்தில் எல்லாரையும் அழைத்தார். யார் உண்மையான தெய்வம் என்று பார்த்து விடலாம். பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஒரு 450 பேர், பாகாலை சேவிக்கிற தீர்க்கதரிசிகள் ஒரு 400 பேர், ஏசபேலின் பந்தியில் சாப்பிட்றவங்க. எல்லாரும் வாருங்கள், நானும் வருகிறேன். 2 காளைகளை நாம் தெரிந்து கொள்ளுவோம். நெருப்பு இடாமல் எந்த தெய்வம் நெருப்பை அனுப்பி அந்த பலியை ஏற்றுக்கொள்கிறதோ அவரே உண்மையான தெய்வம் என்று எலியா சவால் விட்டார். எல்லாரும் வந்தாங்க. முதல்ல பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் ஒரு பலிபீடத்தை கட்டினார்கள். ஒரு காளையை சந்தாக வெட்டி அதிலே வைத்தார்கள். வழக்கமாக பலி செலுத்தும் போது நெருப்பிடணும் இல்லையா? ஆனால் இந்த பலியில் இருக்கிற சவால் என்ன? நெருப்பு இடக்கூடாது. யார் உண்மையான தெய்வமோ அந்த தெய்வமே நெருப்பை அனுப்பி அந்த பலியை பட்சிக்க வேண்டும். பாகாலின் தீர்க்கதரிசிகள் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நல்லா சுற்றி சத்தம் போட்டாங்க. நெருப்பு வரல. எலியா அவர்களை கொஞ்சம் நக்கல் அடித்தார், கிண்டல் அடித்தார். உங்களுடைய ஆண்டவர் உறங்கிட்டு இருப்பார், நல்லா சத்தம் போட்டு தூக்கத்தை எழுப்புங்க என்றெல்லாம் சொல்லி பார்த்தார். அப்பொழுது அவர்கள் தங்களுடைய உடலை எல்லாம் கீறி கொண்டு உடலை வருத்தி திரும்பவும் சத்தம் போடுறாங்க. சாயங்காலம் வரைக்கும் பதிலே வரவில்லை. நெருப்பு வந்து அந்த பலியை பட்சிக்கவில்லை. இப்பொழுது எலியா இன்னொரு பலிபீடத்தை கட்டினார். அதில் விறகுகளை அடுக்கினார். இன்னொரு காளையை வெட்டி அந்த பலியின் மேல் வைத்தார். ஏராளமான ஜனங்கள் கூடி நின்றார்கள். அவர்கள் எல்லாரையும் அழைத்து இந்த பலிபீடத்திலே 4 குடம் தண்ணி கொண்டு ஊற்றுங்கன்னார். தண்ணி ஊற்றுனா தீ பிடிக்குமா? பிடிக்காதா? பிடிக்காதில்ல. தீ அணைக்கிறதுக்கு தண்ணியை ஊற்றுவாங்க. தீர்க்கதரிசி சொன்னார், 4 குடம் தண்ணியை கொண்டு ஊற்றினார்கள். இன்னும் 2 தடவை கொண்டு ஊற்று. அப்படி 3 தடவை 4 குடம் தண்ணி வீதம் ஊற்றுனா மொத்தம் எத்தனை குடம்? 12 குடம் தண்ணி ஊற்றுனாங்க. அந்த பலி பீடத்தை சுற்றிலும் ஒரு வாய்க்கால் மாதிரி வெட்டி இருந்தார். அதில் தண்ணி நிறைஞ்சு நின்னது. இப்பொழுது எலியா தீர்க்கதரிசி கர்த்தரை பார்த்து ஒரு சின்ன வேண்டுதலை ஏறெடுத்தார். கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். இது எலியாவின் ஜெபம். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும் என்றார். அப்போ என்ன நடந்தது? குபீர்னு தீப்பிடிச்சது. அந்த பெரிய தண்ணீர் ஊற்றப்பட்ட தண்ணீர் நிறைந்த அந்த பலிபீடம் குபீர்னு தீப்பிடிச்சது. தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. உடனே ஜனங்கள் எல்லாம் கர்த்தரே தேவன் என்று தேவனுடைய நாமத்தை புகழ ஆரம்பித்தார்கள். அது மாத்திரமல்ல, பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டார்கள். இவ்வளவு வெற்றியான ஒரு காரியம் நடந்திருக்கிறது. பின்ன ஏன் இந்த எலியாவை பார்த்து ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்டார்? ஏன் கேட்டார்னா, வெற்றி நடந்தது உண்மைதான். ஆனால் தன்னுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரும் கொல்லப்பட்டார்கள் என்பதை கேள்விப்பட்ட அரசனுடைய மனைவியாகிய ஏசபேல் எலியாவுக்கு ஆள் அனுப்பி ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பினாள். என்ன தெரியுமா? 19ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி
அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல, யாருக்கு? பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு செய்யப்பட்டது போல, நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். ஏசபேல் என்ன சொல்லி அனுப்பினா? நாளைக்கு இந்த நேரத்தில் 24 மணி நேரத்துக்குள்ள உன்னை நாங்கள் கொண்டு போடுவோம். அப்பொழுது எலியா பயந்து போனார், மனம் சோர்ந்து போனார், மனம் கலங்கி போனார். அவர் மனம் கலங்கி போய் ஒரு கெபியிலே போய் தங்கி உட்கார்ந்து கொண்டு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். கர்த்தாவே, உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை ஏற்கனவே கொண்டு போட்டார்கள். இப்பொழுது நான் ஒருவன் மாத்திரம் மிச்சமாய் இருக்கிறேன், என்னையும் கொண்டு போட பார்க்கிறார்கள். மன சோர்வு என்பது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அன்பானவர்களே. தேவனாகிய கர்த்தர் மீண்டும் எலியாவிடத்தில் வந்து திரும்ப அதே கேள்வியை கேட்கிறார். எலியாவே, ஏன் உட்கார்ந்து இருக்கிற? ஏன் சோர்வாக இருக்கிறாய்? ஏன் கலக்கத்தோடு இருக்கிறாய்? மீண்டும் அதே பதிலை சொல்லுகிறார் எலியா. 19ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தில், தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டார்கள், ஒருத்தன் கூட மிச்சமா இல்லை. அதாவது இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளை ஏற்கனவே கொண்டு போட்டார்கள், இப்போ நான் ஒருத்தன் தான் மீதியாக இருக்கிறேன், என்னையும் கொண்டு போட பார்க்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த சம்பவத்திலே ஆண்டவர் உடனே எலியாவை கூப்பிட்டு சொன்னார், நீ தனியாக இருக்கிறேன்னு நினைக்காத, இன்னும் 7000 பேரை நான் மிச்சம் வைத்திருக்கிறேன். 7000 தீர்க்கதரிசிகள் உன்னுடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இஸ்ரவேல் எங்கு 7000 தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். நீ இன்னொரு ராஜாவை அபிஷேகம் பண்ணு, உனக்கு அடுத்தபடி இன்னொரு தீர்க்கதரிசியை நான் எழும்ப பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தார். அன்பானவர்களே, இந்த கேள்வியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற மிக ஆழமான ஒரு உண்மை என்னவென்றால், மன சோர்வு ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆகாது. மன சோர்வு எல்லாருக்கு வாழ்க்கையிலும் வரும், சின்ன வயசுலேருந்தே வரும். பள்ளிக்கூடத்தில் தோற்று போனால் மனம் சோர்ந்து போகும், ஒரு வேலையில் வெற்றி கிடைக்கவில்லை என்றால் மனம் சோர்ந்து போகும், குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் மனசு சோர்ந்து போகும், யாராவது காரணம் இல்லாமல் நம்மை திட்டினால் மனம் சோர்ந்து போகும், காரணத்தோடு திட்டினாலும் சோர்ந்து போகும், காரணம் இல்லாமல் திட்டினாலும் மனசு சோர்ந்து போகும். இப்படி பல வகைகளில் மன சோர்வு நம்மை ஆட்டி படைக்கிறது. இந்த மன சோர்வு என்ன செய்யும் தெரியுமா? நமக்கு பக்கத்தில் இருக்கிற வாய்ப்புகளை காண்பதற்கு முடியாதபடி கண்களை மூடி போடும். ஆண்டவர் என்ன சொன்னார் எலியாவிடத்தில்? 7000 பேரை மிச்சம் வச்சிருக்கிறோம்ப்பா. இதை காணும்படி எலியாவுக்கு கண்கள் இல்லை. ஏன் கண்கள் இல்லை? அவர் ஏற்கனவே மனசு சோர்ந்து போனார். நான் ஒருத்தன் தான் மிச்சம் இருக்கிறேன், இன்னொருத்தர் கூட கிடையாது. நீர் 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 தெரிந்து கொண்ட இந்த ஜனம் முழுசுமா உண்மை தள்ளிவிட்டது, என்னை கூட கொண்டு போட தேடுகிறார்கள் ஆண்டவரே. அன்பானவர்களே, இத்தகைய மனசோர்வு நமக்கு வரும்போது கர்த்தருக்குள் நாம் நம்மை திடப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஒரு அருமையான வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எப்பெல்லாம் மனசோர்வு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த வசனத்தை நீங்கள் வாயை திறந்து சொல்லணும், சத்தமிட்டு வாசிக்க வேண்டும். மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா. என் சத்துருவே, நீ எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்துட்டேன்னு நினைச்சியா? நான் விழுந்து கிடக்கிறதை பார்த்து நீ மகிழ்ச்சி அடைகிறாயா? நான் விழுந்து கிடக்கிறதை பார்த்து நீ கைகொட்டி சிரிக்கிறாயா, கேலி பேசுகிறாயா? நான் விழுந்தாலும் எழும்புவேன். ஆமா, அதுதான் ஒரு உண்மை கிறிஸ்தவனுடைய அடையாளம். ஏனென்றால் நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர். அன்பானவர்களே,
பெரியவர். நம் மனசு சோர்ந்துட்டோன்னு வைங்க, நம்முடைய மனம் கலக்கமடைந்து சோர்ந்து போய்விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு எதிரில் இருக்கிற வாய்ப்புகளை கூட காண முடியாதபடிக்கு கண்கள் குருடாக போயிடும். ஒரு பெரிய மனுஷன் ஒரு முறை ஒரு அழகான ஒரு உதாரணத்தை எழுதினார். பல வருஷங்களுக்கு முன்னால் இந்த நம்ம வீடு கட்டும்போது பச்சை மண்ணை அறுத்து கல் வச்சு கட்டும் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு கட்டுமானத்தை அவருடைய தந்தை கட்டினாராம். ஒரு மாடி, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் சேர்த்து ரொம்ப வீதியாக கட்டுவாங்க. அதை கட்டி உயர்ந்து வரும்போது மிக கடுமையான புயலும் மழையும் வந்துவிட்டது. மிக கடுமையான புயலும் மழையும். இந்த காலத்தை மாதிரி அதை பாதுகாப்பதுக்கு இந்த பிளாஸ்டிக் ஷீட்டெல்லாம் கிடையாது. ஓலைகளெல்லாம் எடுத்து மேலே வச்சு, கல்லெல்லாம் தூக்கி மேலே வச்சு தண்ணீரிடமிருந்து அதை பாதுகாக்க முயற்சி பண்ணார்கள். ஆனால் பாதுகாக்க முடியவில்லை. மண்ணில் தண்ணி அடித்தா என்ன செய்யும், மண்ணெல்லாம் அப்படி பொலன்னு இறங்கி வந்துடும் இல்லையா. அந்த மொத்த வீடும் கீழே இடிந்து விழுந்து விட்டது. சில நாட்களுக்குள்ளேயே அவருடைய தந்தையும் மனசு ஒடிந்து மரித்து போனார். ஆனால் அந்த மனிதர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா, என் அப்பா நினச்சிருந்தார்னா இது மாதிரி இன்னும் 2 வீடு அவர் கட்டி இருக்க முடியும். ஆனால் ஏன் அவர் மரித்து போனார்? அவர் மனம் சோர்ந்து போனார். நான் இவ்வளவு முயற்சி செய்து இந்த காரியமெல்லாம் செய்தேனே, இப்படி எனக்கு வந்துவிட்டதே என்று சொல்லி மனம் சோர்ந்து போனார். அவர் மனசு மட்டும் சோர்ந்து போகாமல் இருந்திருந்தால் அவர் இது மாதிரி 2 வீடு கட்டி இருக்க முடியும் என்று சொன்னார். இது 100க்கு 100 உண்மையான விஷயம் அன்பானவர்களே. நம்ம மனசு சோர்ந்துட்டோம்னு வைங்க, மனசு சோர்ந்து போனா பக்கத்தில் இருக்கிற வாய்ப்பை காணுகின்ற கண்களும் நமக்கு கிடைக்காது. அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு மனசு வரவும் செய்யாது. ஆகவே இந்த வார்த்தை எப்பொழுதும் மனசுல வச்சிருக்கணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரதிகூலமான நம்முடைய கண்களுக்கு இனி அடுத்த அடி வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் இருட்டில் இருக்கிறேன், அடுத்த அடி எங்க வைக்கிறது எனக்கு தெரியல என்று நினைக்கிற நேரமாக இருந்தாலும் சரி, என்ன சொல்ல வேண்டும்? என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். காரணம் என்ன? காரணம் என்ன? அடுத்த வரி என்ன சொல்லுது? நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் இருக்கிறது இருள் என்று நீங்கள் நினைக்கலாம். நான் இருப்பது இருட்டில் இருக்கிறேன், இதோட அவன் தொலைஞ்சான் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எனக்குள்ளே ஒரு கர்த்தர் இருக்கிறாரு. அவர் யாரு? வெளிச்சத்தின் தேவன். நானே ஒளி என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆகவே அன்பானவர்களே, மனம் தளர்ந்து விடக்கூடாது. பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார், 1 தீமோத்தேயு 1:6-7 ஆகிய வசனங்களில், தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. அனல் மூட்டி எழுப்பு. நாமே எழுப்பணும். அனல் மூட்டுவது என்றால் என்ன? எல்லார் வீட்லேயும் கேஸ் அடுப்பு தான் இருக்கும். யார் வீட்லையாவது தீ அடுப்பு இருக்குதா? விறகு அடுப்பு இருக்கிறதா யார் வீட்லையாவது? எங்கள் வீட்டில் இருக்குது. விறகை நல்லா எரிய வச்சுட்டு கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு வந்தோம்னா தீ என்ன செய்யும்? அப்படியே படுத்துரும். படுத்தா என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு ஊதுகுழல் இருக்குது. அதை எடுத்து வச்சு அப்படி ஜம்முன்னு 4 ஊற்று ஊதுனா உள்ளே இருக்கிற நெருப்பு என்ன செய்யும்? கப்புன்னு பிடிச்சிட்டு மேலே வந்துடும். அதுதான் இது. ஆனால் குறைந்து போய்விட்டதா? நெருப்பு இல்லாமல் இருக்கிறதா? வாழ்க்கையில் ஒரு சூடு இல்லையா? மனம் சோர்ந்து போச்சுதா? நீ என்ன செய்? அனல் மூட்டி எழுப்பு, மனம் தளராதே. அதை தொடர்ந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. பரலோக ராஜ்யத்தில் யாரெல்லாம் பிரவேசிக்க மாட்டாங்க என்று வேதத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே விளக்கம் கொடுக்கும்போது அங்கே ஒரு சாரார் இருக்கிறார்கள். யார் தெரியுமா? பயமுள்ளவர்கள். பயமுள்ளவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்களாம். பயப்படுகிறவர்கள். பயம் கர்த்தருக்கு விரோதமானது. உண்மையான ஒரு கிறிஸ்தவன், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் அல்லது மனுஷி பயப்படக்கூடாது. பயம் கர்த்தருக்கு விரோதமானது. பல நேரங்கள் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. ஏன் பயம் கர்த்தருக்கு விரோதமானது? உங்க சின்ன பிள்ளை பார்த்து நீங்க சொல்றீங்க,
பயப்படாதடா, நான் இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. பிள்ளை பயப்பட்டான்னா உங்களுக்கு அதனால் வருகிற விளைவு என்ன? பிள்ளை உங்களை நம்பலைன்னு அர்த்தம். பிள்ளை உங்களை நம்பலை. பிள்ளையினுடைய இக்கட்டான நேரங்களில், கஷ்டமான வேலை, பயப்படாத, நான் இருக்கவங்க கூட அப்படின்னு அப்பா சொல்லியும் அந்த பிள்ளை நம்பாமல் பயந்து கொண்டே இருந்தால் அந்த பிள்ளை அப்பாவை நம்பவில்லை. ஒரு உலகத்தில் உள்ள ஒரு தகப்பனை நம்பாமல் போகலாம், ஏன்னா அவருடைய சக்தி ஒரு வரையறைக்குட்பட்டது. ஆனால் பரலோக தகப்பனை நம்பாமல் இருக்க முடியுமா? அவர் சர்வ வல்லவர் அன்பானவர்களே. ஆகவேதான் ஆண்டவர் கேட்கிறார் எலியாவை பார்த்து, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? இந்த கேள்வியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற உண்மை என்ன? எந்த சூழ்நிலையிலும் மனத்தை சோர்வட விட வேண்டாம். சோர்வுகள் வந்தால் உடனே சொல்லணும், என் சத்துருவே, என் மேல் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார்.